தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது அவனியாபுரம் காவல் நிலையத்தில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண். தாவிகவினர் மீது 3 பிரிவில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்க விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, கடந்த மே 1ஆம் தேதி அனுமதியின்றி பொது இடங்களில் கூட்டம் கூடுதல், அதேபோல பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. மதுரை அவனியாபுரம் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். கொடைக்கானலில் நடைபெறக்கூடிய ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக கடந்த மே 1ஆம் தேதி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வருகை தந்தார். நிலையில் ஆயிரக்கணக்கானோர் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள், பொதுமக்கள் என மதுரை விமான நிலைய வளாகத்தில் மற்றும் மதுரை விமான நிலைய வெளி வளாகம் மற்றும் பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூடியிருந்தார்கள். இதனால் பொது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஏராளமான கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் கூடியிருந்ததாக இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. மேலும் விமான பயணிகள் கடும் இந்த கூட்ட நெரிசலில் சிரமத்திற்கு ஆளாகி தங்களது பயணங்களை ரத்து செய்யக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. இதனால் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு வருகை தந்ததை முன்னிட்டு அவரை வரவேற்கும் விதமாக ஏராளமான கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் கூடியிருந்த நிலையில் இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. அனுமதி மீறி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கூட்டம் கூடியது, மேலும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது மற்றும் பொது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் மதுரை அவனியாபுரம் காவல்துறையினர் இந்த வழக்கானது 3 பிரிவின் கீழ் வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.